அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி மகாபிரிவா தேனம்பாக்கத்தில் இருக்கிறதே பல ரசமான நிகழ்ச்சிகள், அபூர்வமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறது. பல பேருக்கு பல அருள் அனுகிரகம். அந்த அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னே போல இருக்கு பெரியவா தன்னோட மற்ற பீடாதிபதிங்கிற எல்லா கடமையும் விட்டுட்டு 24 மணி நேரமும் வெறுமனை உட்கார்ந்துருந்தா. அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே. அப்படி இருக்கிற பெரியவாளுக்கு என்ன பண்ணினா பெரியவாளுக்கு நம்ம பண்ண கைங்கரியம் பண்ணலாம்னு பல பேர் காத்துருந்துருக்கா. அதுல ஒன்றும் ஹெச்எம்பி அப்படின்னு ஒரு இந்த ரெக்கார்டெல்லாம் பண்ணி பாட்டு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குற ஒரு கம்பெனி. இந்த ஹெச்எம்பியில் பெரியவா மேல ஒரு ரெக்கார்டு ஒன்று பாட்டெல்லாம் பாடி அந்த ரெக்கார்டு வெளியிடணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருந்தா. அதில் பாடுறதுக்கு பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவர், பெரியவாளாலே கம்பீர கானமணி அப்படின்னு பட்டம் கொடுக்கப்பட்டவர் சீர்காழி கோவிந்தராஜன். அவர் 4 பாட்டு பாடி இந்த 4 பாட்டை ரெக்கார்ட் பண்ணி அதை வெளியிடுறதா அந்த ஹெச்எம்பி நிறுவனத்தில் தீர்மானம் பண்ணியிருந்தா. அந்த 4 பாட்டு பாடணும் அப்படின்னா அதுக்கு பாட்டெல்லாம் எழுதுறதுக்கு சீர்காழி கோவிந்தராஜன் என்ன பண்ணார், 4 பேர் எழுதின பாட்டு, அந்த 4 பேர் எழுதின பாட்டையும் டிபி ராமச்சந்திரன் அப்படின்னு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், இந்த டிபி ராமச்சந்திரன் இசையமைச்சு கொடுக்க இந்த 4 கவிஞர்கள் எழுதின பாட்டை அவர் பாட்டா பாடினர். அது 4 பேர் யார் அப்படின்னா கலைமாமணி கவிஞர் SD சுந்தரம் அப்படிங்கிறவர் மெய்ஞான குருதேவன் அப்படின்னு ஒரு பாட்டை எழுதினார். அதே மாதிரி உளுந்தூர்பேட்டை சண்முகம் அப்படிங்கிற ஒரு கவிஞர், அவர் பாரதம் முழுதும் பாதங்கள் பதித்த அப்படின்னு ஒரு பாட்டை எழுதினார். நெல்லை அருள்மணி அப்படின்னு ஒரு கவிஞர், அவர் காமாட்சி தாய்மடியில் அப்படின்னு ஒரு பாட்டை எழுதினார். இன்னொன்னு நெமிலி எழில்மணி அப்படின்னு ஒரு கவிஞர், அவர் கலவையில் ஒரு நாள் பேரொளி அப்படிங்கிற ஒரு பாட்டை எழுதினார். இவன் அந்த 4 பேர் எழுதின பாட்டை சீர்காழிக்கு வந்து பாடுறார். இந்த கவிஞர் எழில்மணி, இந்த நெமிலி எழில்மணி எழுதுறதுக்கு முன்னால என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நாளைக்கு இந்த எழில்மணிக்கு சீர்காழி கோவிந்தராஜர்கிட்டேருந்து ஃபோன் வந்தது. ஃபோன் வந்து, அப்பா ஹெச்எம்இல மாதிரி ஒரு ரெக்கார்டு வெளியிட போறா, அதுல பெரியவா மேலேயும் இப்போ இருக்கிற பீடாதிபதிகள்லாம் ஜெயேந்திர சுவாமியிலும் ஒரு பாட்டு போட்டு அதை ஒரு பெரிய இசை தகடா அதை போட்டு வெளியிட போறா, இசை அஞ்சலி காமகோடி பீடாதிபதிகளுக்கு. அதுல மீதி 3 பேர் சுந்தரம், உளுந்தூர்பேட்டை சண்முகம், அருள்மணி வள்ளம் 3 பாட்டு எழுதுறா, நீ ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு. இது எழில்மணிக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது, ஆச்சரியமா இருந்தது, சர்ப்ரைஸ். ஏன்னா அவளுக்கு ரொம்ப பெரியவானா அப்படி ஒரு தெய்வமா உபாசிச்சுட்டு இருக்கிறவா. அப்படி கனவுலையும் நிலவிலையும் உபாசிச்சுட்டு இருக்கிற அந்த கடவுள் மேல, இந்த நடமாடும் தெய்வத்து மேல நமக்கு ஒரு பாட்டு எழுத முடியுமா, வலிய ஒரு வாய்ப்பு வருதே. அதுவும் ஒரு பெரிய பிரபல பாடகர், ஒரு பிரபல நிறுவனத்திலேருந்து பாடுற ஒரு இசைத்தட்டில் நம்மளோட பாட்டை பாடுறேன் அப்படின்னு சொல்றாளே அப்படின்ட்டு என்ன சொன்ன சீக்கிரம் வந்து, நீ நாளைக்கு பாட்டை எழுதின்னு வர, ரிஹர்சல் பண்ணிட்டு உடனே ரெக்கார்டிங்க்கு போறோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இவருக்கு ஒரே சந்தோஷம் எழில்மணிக்கு. அதனால இந்த உற்சாகத்துல என்ன பண்ணினார், என்ன பாட்டு எழுதலாம், எப்படி எழுதலாம், எதை வச்சு எழுதலாம், யார்கிட்ட கேட்கணும், ஒன்றும் அதெல்லாம் பண்ணணும்னு தோணலை. பெரியவாளை தியானம் பண்ணிட்டு உடனே பாட்டை எழுத ஆரம்பிச்சுட்டார். அது எப்படி வந்தது பல்லவி அப்படின்னர், கலவையில் ஒரு நாள் பேரொளி பிறந்தது, காஞ்சியில் பெரியவராய் குருவென சிறந்தது அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டுது. கலவையில் ஒரு நாள் பேரொளி பிறந்தது, காஞ்சியில் பெரியவராய் குருவென சிறந்தது அப்படின்னு இப்படி பல்லவி உடனே வந்துடுத்து. உடனே அல்லவல்லவே சரணம் அப்படின்னு 2 சரணத்தோடு அந்த பாட்டு கிடுகிடுன்னு பிரவாகமா வந்துடுத்து. இதுக்கு ஒரே சந்தோஷம். மறுநாளைக்கு இந்த பாட்டு எடுத்துன்னு போனார். அதுக்கு தான் ராமச்சந்திரன் வகை இசையமைச்சு கொடுக்க அந்த பாட்டு பிரமாதமா தயார் பண்ணப்பட்டது. மீதி 3 பாட்டோடையும் சேர்த்து பண்ணியாச்சு. பாட்டு ரெக்கார்டிங் இல்லாமல் ஆயிடுத்து. இந்த ஸ்டேஜில் என்ன ஆயிடுத்து ஒரு சோதனை அப்படின்னா, ஒரு பத்திரிகையில, ஆங்கில பத்திரிகையில பெரியவாளோட பயோகிராஃபி பப்ளிஷ் பண்ணியிருந்தா. பெரியவாளோட சரித்திரம் வந்திருந்தது அதுல. அதை எடுத்து இந்த எழில்மணி ரொம்ப ஆர்வமாக படிச்சு பார்த்தார். அதுல படிச்சு பார்த்துட்டு ஒரு ஷாக் என்னன்னா, பெரியவா பிறந்த ஊர் விழுப்புரம்னு இருந்தது. இவருக்கு
நடுங்கி போயிட்டு ஷாக்கா எடுத்து. ஏன்னா கலவையில் ஒரு நாள் பேரொளி பிறந்ததுன்னா போட்டிருக்காரு வார்த்தையே, முதல் வார்த்தை பல்லவி. அவர் என்ன நினைச்சுட்டார், கலவை கலவை பெரியவா கலவையில இருப்பா, கலவைன்னா ரொம்ப இஷ்டம், இதெல்லாம் வச்சுன்னு பெரியவா பிறந்தது கலவையாக்கும் அப்படின்னு அவராவே ஏதோ தப்பா நினைச்சுன்னு விட்டார். அதனால கலவையில் ஒரு நாள் பேரொளி பிறந்ததுன்னு பாட்டை எழுதிட்டார். பல்லவியே இப்படி வந்துருத்து. இப்ப இந்த ஆர்டிகளை பார்த்தப்பறம் தான் பெரியவா பிறந்து விழுப்புரம் அப்படின்னா இவருக்கு ரொம்ப கவலையா போயிடுத்து. ஒரு பெரிய பிரபல பாடகர் எல்லாம் பண்ணி ரெக்கார்டிங்லாம் வேற ஆயிடுத்து. இந்த சமயத்துல தான் நமக்கு இப்படி தெரிஞ்சிருக்கேன், நம்ம முன்னாலேயானு கேட்டுருக்கலாம், யார்ட்டையும் ரெஃபர் பண்ணிக்கலாம், இப்படி அசட்டுத்தனம் பண்ணிட்டுமே அப்படின்ட்டு. பெரியவா பிறந்தது கலவையில் இல்லையா, கலவையில பிறக்கலையா, கலவையில பிறக்கலையா, அப்படியே கேள்வி, மனசுல போராட்டம், என்ன பண்றதுன்னு தெரியல. நாளைக்கு இந்த பாட்டு ஒரே பிரபலமாகி யாரானு கேள்வி கேட்டா, அதனால என்ன பண்ணேன்னு தெரியாது. சீர்காழி கோவிந்தராஜன் கிட்ட போனார். போய் இவர் போனோடனே அவர் என்ன சொன்னார், வாங்க வாங்க 7 மணி ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணின டேப் எல்லாம் கல்கட்டாவுக்கு போயிடுத்து. அங்க மாஸ்டராவா தயார் பண்றதுக்கு போயிட்டா, இனிமே அது பிரிண்ட்டும் எடுத்து அநேகமா 1 மாசத்துக்குள்ள எல்லாம் இந்த பிளேட் முழுக்கல வந்துரும் அப்படின்னு சொன்னார். வந்தா ரிலீஸ் பண்ண வேண்டியதான் அப்படின்னா இவருக்கு இன்னும் பயமா போயிடுத்து. இவர் என்ன நினைச்சுன்னு போனார்னா, சரி தப்பா எழுதிட்டோம், கலவையில பெரியவா பிறந்தான்னு பேரொளி பிறந்ததுன்னு. இப்போ பல்லவியை மட்டுமான மாத்தி விட்டு திருப்பி என்ன செலவானாலும் சரி இந்த பாட்டை மாத்தி வார்த்தைய போட்டு திருப்பி ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு. ஆனா அங்க போய் சீர்காழி வந்து சொன்னா அவர் எல்லாம் மாஸ்டருக்கு போயிடுத்து, கல்கட்டாவுக்கு போயிடுத்துன்னு சொல்லிட்டார். இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே மொல்ல சீர்காழி கோவிந்தராஜன்ட்ட சொன்னார், சார் இது மாதிரி ஒரு பெரிய தப்பு நடந்துடுத்து, என்னப்பா அப்படின்னா, மாதிரி பெரியவா பிறந்தது கலவையில இல்லை விழுப்புரத்துலயாம், இப்படி ஆர்டிகள் வந்திருக்கு, இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கவலையா படுத்து, என்ன பண்ணிட்டு அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன். அவருக்கு ஒன்னே தூக்கி ஏற்பட்டது, என்னையா இது இப்படி திடீர்னு இப்படி சொல்ற, ஒருத்தரும் நம்ம கவனிக்கல, எங்க இந்த ஆர்டிகளை படி அப்படின்னு. அந்த பத்திரிகையில வந்து ஆர்டிகளை படிக்கிறா. அதுல பெரியவா சரித்திரம் முழுக்களும் இருக்கு. விழுப்புரத்துல பிறந்தா, அப்படி வளர்ந்தா, தமிழ்னா எல்லாம் பண்ணிட்டு 1907ஆம் வருஷம் கலவைக்கு குருவோட அருள்னால கலவைக்கு வந்து அங்க அவளுக்கு சன்னியாசாசிரமம் கொடுக்கப்பட்டது. காஞ்சி காமகோடி பீடாதிபதிகளா பீடாரோகணம் அச்சு அப்படி எல்லாம் வந்தது. இந்த ஆர்டிகளை முழுக்க படிச்சோன்னு ஒரே சந்தோஷமா சீர்காழி கோவிந்தராஜன் என்ன சொன்னார், 7 மணி ஒரு தப்பு நடக்கல, ஒரு தப்பு நடக்கல, நீ சரியாதான் எழுதியிருக்க அப்படின்னு. இது சொன்னா இப்போ கவிஞருக்கு ஒன்றும் புரியல, என்ன இவரும் சரிங்கிறாரு இந்த ஆர்டிகளை படிச்சதை பார்த்துட்டு அப்படின்னு. அதுல உடனே சீர்காழி கோவிந்தராஜன் சொன்னார், அந்த ஆர்டிக்கல்ல என்ன போட்டிருக்கு, பெரியவா விழுப்புரத்துல பிறந்தாலும் கலவைக்கு வந்து கலவையில தான் சன்னியாசாசிரமம் கொடுக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கோ இல்லையோ, சாஸ்திரப்படி சன்னியாசம் வாங்கிட்டா புனர்ஜென்மம் தான் சொல்லியிருக்கு சாஸ்திரம். அதனால இவர் இங்க கலவையில வந்து சன்னியாசம் வாங்கிட்டா இது புனர்ஜென்மம் தான், இங்கேயும் பிறந்தாருன்னு தான் அர்த்தம். அதோட இல்ல, நீ என்ன பண்ணிருக்க, கலவையில் ஒரு நாள் பேரொளி பிறந்தது அப்படின்னு போட்டிருக்க. அந்த பேரொளியில சன்னியாசாசிரமம் கொடுக்கறதே மகா வாக்கிய உபதேசம்லாம் பண்றா. இந்த தீட்சை கொடுக்கறது, உபதேசம் வாங்கிக்கிறது, ஞானோபதேசம் தான் பெரிய பேரொளி. மனுஷனுக்கு பெரிய ஒளியை கொடுக்கக்கூடியது எது, இந்த அறிவு தானே, ஒளி தானே, ஞானம் தானே, ஞான பிரகாசம் அப்படிங்கிறோம். இப்ப பாரியா, கலவையில் ஒரு நாள் பேரொளி பிறந்தது அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு பொருத்தமா இருக்கு, சத்தியமா இருக்கு அப்படின்னு. அவர் விழுப்புரத்துல பிறந்து இனிமே ஒரு சுப்பிரமணிய சாட்சிகளுக்கு பிள்ளையா இருந்து சுவாமினா இருந்தா யாருக்கு என்ன லாபம்? அப்படி அங்க பிறந்திருந்தா கூட இங்க கலவையில வந்து இவருக்கு சன்னியாசாசிரமம் கொடுக்கப்பட்டு இப்படி ஜெகத்குருவா வந்ததுனாலதான் உலகத்திலேயே இவ்வளவு கொண்டாட முடியுமா இருக்கு, எல்லாருக்கும் ஞாபகம் லாபமா இருக்கு. இதுதான் ரொம்ப பொருத்தம். அதனால கலவையில் ஒரு நாள் பேரொளி பிறந்தது, காஞ்சியில் பெரியவராய் குருவென சிறந்ததுங்கிறது தான் ரொம்ப பொருத்தமான வார்த்தையா இருக்கு. அப்படின்லாம் அவர் ஆகாவுக்குன்னு சொன்னா அந்த 7 மணிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுத்து. என்னையாது நம்ம தப்பா ஏதோ பண்ணிட்டுமாக்கும்னு நினைச்சுன்னு சொன்னது போக இதையே இவ்வளவு சாதிச்சு சொல்றாரு. உடனே சீர்காழிக்கு வந்து நான் சொன்னேன், போயா நீ இந்த ஆர்டிகளை படிச்சுட்டு நீனும் குழம்பி என்னையும் ஒரு நிமிஷத்துக்கு கலக்க அடிச்சுட்ட. உடனே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, பெரியவா அனுகிரகத்துல இதெல்லாம் நடக்கிறது. இப்படி ஏதானும் ரொம்ப பெரிய தப்பா இருந்ததுனால் அதை முதல்ல பாடி ரெக்கார்டே ஆக விடாத பெரியவரே தடுத்திருப்பார். அப்படின்னா சீர்காழி கொஞ்சம் நம்பிக்கையை பாருங்க, ஒவ்வொரு பக்தாளுக்கும் எப்படி பெரியவா மேல நம்பிக்கை இருந்திருக்கு அப்படின்னு. நம்ம பண்ற காரியம் நல்ல காரியமா இருந்தா, சரியா இருந்தா, இல்ல தப்பு இல்லைன்னால் நிச்சயம் பெரியவா அனுகிரகம் காப்பாத்தும். அப்படி அதுல ஏதானு தப்பு இருந்ததுன்னா, தவறு இருந்ததுன்னா பெரியவா அனுகிரகம் நம்மளை தடுக்கும், தடுத்தாட்கொள்றது அப்படின்னு தானே. ஆட்கொள்ளுங்கிறதுல எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கு, அதுல சீர்காழி கோவிந்தராஜனுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்திருக்குன்னு இதுலயும் தெரியுது. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, அதனால அப்படி
ஏதான் தப்பு இருந்ததுன்னா பெரியவாளே இதை ரெக்கார்டு ஆக விடாத தடுத்திருப்பா. எப்போ இது அத்தனையும் பிரமாதமா ரெக்கார்ட் ஆகி இப்போ மாஸ்டருக்கும் காப்பி எடுக்கிறதுக்கும் போயிடுத்தோ இது பெரியவா அனுகிரகம் தான் தீர்மானமா வச்சுக்கோ. அதுக்கு மேல இப்படி கலவையில சன்னியாசம் வாங்கிட்டு இருக்கா, பெரிய ஞானியா உலகத்துக்கு ஒளிர்றா. அதனால இதுதான் கரெக்டான வார்த்தை அப்படின்லாம் சொல்லி கவலைப்படாத வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு, அப்பவும் இவர் கலங்கின மனசை பார்த்துட்டும் இதுக்கு மேலே கவலைப்படாத நீ, இந்த ரெக்கார்ட்லாம் வந்தோடனே நாம் பெரியவாள்கிட்ட போய் பெரியவா சன்னதியில வச்சுட்டு தான் அப்புறம் ரிலீஸ் பண்ண போறோம். பெரியவா கையால ரெக்கார்ட்லாம் தொட்டுட்டாக்க உனக்கு சந்தோஷம் தானே, அதுக்கப்புறம் உனக்கு சந்தேகம் இருக்காது, பயப்பட மாட்டே. பெரியவா தொட்டு அப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டாள்னாக்க அது உனக்கு அதுக்கு மேல என்ன வேணும்? அதனால கவலைப்படாத, ரெக்கார்டு வந்தோம் நம்ம போறோம், பெரியவரை போய் பார்க்குறோம் அப்படின்னு அவர் அனுப்பிச்சுட்டு 7 மணிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரிலீஃப் ஆகிடுத்து. சரி தப்பு இல்லை அப்படின்னு வந்துட்டார். உடனே கொஞ்ச நாள்ல அது ரெக்கார்டு எல்லாமும் வந்தது. இவர் கூப்பிட்டார், இத்தனாம் தேதி நம்ம போறோம் அப்படின்னு. இந்த 7 மணியும் போனார். உளுந்தூர்பேட்டை ஸ்டேஷன் ஹோம், இந்த ஹெச்எம்பி ரெக்கார்டிங் மேனேஜர் மங்கபதி, சீர்காழி கோவிந்தரன் எல்லாரும் போறா. பெரியவா காஞ்சிபுரத்துல உள்ள தேனம்பாக்கத்துல இருக்கான்னு காலங்காலத்தால போயிட்டா. பெரியவா உள்ளுக்குள்ள அனுஷ்டானத்துல இருந்தா. சீர்காழி கோவிந்தனா எல்லாரும் போய் உட்காந்துருக்கா. கொஞ்சம் கூட்டம்லாம் இருந்தது. சரி எப்போ தரிசனம் கிடைக்குன்னா தெரியல, எப்போ பெரியவாள்கிட்ட தரிசனம் கிடைக்கும் கிடைக்காது ஒருத்தராலையும் ஒன்றும் சொல்ல முடியாது. இவ காத்துன்னு உட்காந்துருக்கா. அப்படி உட்காந்து நேக்கிட்டே கூட இருக்கிறவ யாரோ ஒன்று சீர்காழிட்ட சொன்னேன், எதுக்கு வெறுமனை உட்காந்துக்கல, ஏதானும் பாட்டு பாடுங்கோளேன்னு. சீர்காழி கோவிந்தராஜன் சொன்னார், உள்ளுக்குள்ள பெரியவா தியானத்துல இருக்கா, பூஜையில இருக்கா, நம்ம இங்கேருந்து வெளியில பாடினாக்கா அவளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், இப்போ பாடக்கூடாது, அவ நிஷ்டையில இருக்கா அனுஷ்டானத்துல இருக்கா அப்படின்னு விட்டார். இப்படி சொல்லிட்டு 10 நிமிஷம் ஆச்சு இல்லையோ, பெரியவா ஒரு இந்த கீத்து கொட்டையில என்ன உட்காந்துருக்கா, இந்த கதவு சாத்தி இருக்கு, இவ வெளியில உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்கா. உடனே இந்த கதவு திறந்தது. இந்த பெரியவாளோட இந்த உள்ளோட கதவு திறந்தா எல்லாரும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டா. பெரியவா தான் எந்தன்னு வந்துட்டாளாக்கும், தரிசனம் கொடுக்க போறாளாக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு பார்த்தா ஏமாத்தம். பெரியவா வரல, யாரோ பெரியவாள்கிட்ட கைங்கிடம் என்று வந்தார். வந்தவர் இந்த கணத்தடியை சுத்தி இப்படி பார்த்தார் உட்கார்ந்துருக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு என்ன சொன்ன, இங்க சீர்காழி கோவிந்தராஜன் யாரு, சீர்காழி கோவிந்தராஜன் வந்திருக்காராமே அப்படின்னு. உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டது, என்ன திடீர்னு நம்மள கூப்பிடுற அப்படின்னு. உடனே நான் தான் அப்படின்னு. உடனே அவர் வந்தவர் சொன்னார், பெரியவா அவங்கள பாட சொல்லி உத்தரவாருது, பாடின்றுங்க அப்படின்னு. இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. 10 நிமிஷம் முன்னாலே யாரோ பாடுன்னா, நம்ம தான் பெரியவா ஏதோ தியானத்துல இருக்கா பூஜையில இருக்கா பாடி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு. உடனே அடுத்த 10 நிமிஷத்துக்கு உள்ளேந்தே ஆர்டர் வருது பாடுன்னு அப்படின்னு. இருக்கு. அப்புறம் கேட்பான சந்தோஷத்துக்கு பரம சந்தோஷம். ஹிமாத்ரி சுதேபா ஹிமா அப்படின்னு சியாமா சாஸ்திரி கீர்த்தனத்தை பாடினர். இப்படி பாடிட்டு இந்த ரெக்கார்டுல என்ன 4 பாட்டு இருக்கோ அதுல வரிசையா காமாட்சி தாய்மடியில் பாடினர். அதுக்கப்புறம் கலவையில் ஒரு நாள் பேரொளி பிறந்தது அப்படின்னு பாட ஆரம்பிச்சேன். அதுல பாடிண்டே வர பல்லவி பாடியாச்சு, அனுபல்லவி பாடியாச்சு, சரணமும் ஒரு சரணம் பாடியாச்சு. அதுல கடைசி 2வது சரணம் என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப பிரமாதமான வார்த்தையா இருக்கும். அதை சொல்றேன், அப்புறம் கேட்டுண்டாலே தெரியும் நமக்கு அதோட உருக்கம் என்ன அப்படிங்கிறது. அதுல சொல்றார், உருக வைக்கும் நெஞ்சை அன்பு பார்வை, நம்மை ஒளிர வைக்கும் செம்மை காவி போர்வை, பெருக வைக்கும் கண்ணீர் பேச்சதற்கு, அவரை பணியாமல் இருப்பவர்க்கு மூச்சதற்கு. என்ன ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை, இதுக்கு மேல ஸ்ட்ராங்கா எழுத முடியாது. அதுல என்ன சொல்றேன்னா, உருக வைக்கும் நெஞ்சை அன்பு பார்வை, அவ கடாட்சம் பட்டாலே அப்படியே நமக்கு கரைஞ்சு போயிடும், பகா கரைஞ்சிடும் நம்மளோட மனசு. அப்படி ஒரு அன்பு பார்வை, அந்த பார்வையிலே அந்த அன்பு பொங்கி வழியறதுனால அது உருகாத மனசே கிடையாது, கரையாத மனசே கிடையாது அப்படிங்கிறப்பல கல் நஞ்சியும் கரைய வைக்கிறாப்புல அப்படி ஒரு அன்பு பார்வையாம். சரி, அது என்ன பண்ணும்னு, நம்மை ஒளிர வைக்கும் செம்மை காவி போர்வை. அப்பேற்பட்ட அந்த அன்பு பார்வையாலேயே அத்தனை பேரையும் மனசெல்லாம் உருக்கிறவர் எப்படி இருக்கார். அந்த காவிக்கே ஒரு பெருமையா இருக்கு. இந்த காவி அப்படின்னா இவர் சரீரத்துல இருந்து இந்த காவிக்கு தனியா அழகா இருக்கான். ஒளிர வைக்கும் செம்மை காவி போர்வை, இந்த காவி போர்வையில போத்திண்டு அன்பு இப்படி வந்திருக்கு. ஒரு மனுஷ ரூபத்துல பெரியவாங்கிற ஒரு உருவத்துல அன்புங்கிற ஒண்ணு காவி போர்வையை போத்தின்னு வந்திருக்கான். அவரை பார்த்தாக்க என்ன பண்ணும்னார், வேற ஒண்ணும் பண்ணாது, கண்ணீரை பெருக வைக்கும். ஆறா அருவியா கண்லேந்து தாரதாரையா குட்டும். ஞான சம்பந்தர் சொல்றாரே, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குவிப்பது அப்படின்னு. பக்தினா அப்படின்னா இருக்கணும். அவரை பார்த்தாலே பெருக வைக்கும் கண்ணீரா ஆறா கொட்டுமா.
இப்படிலாம் சொன்னவர் இனிமே சரி அனாவசியமா எதுக்கு பேச்சதற்கு, அவர் இனிமே அன்பு உருவம் காவி போர்வையில் இருக்கிற அவரை பார்த்தாலே கண்ணீரால கொட்டும், அருவியா கொட்டும், அப்படிலாம் சொல்றது பேச்சதற்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அவரை பணியாமல் இருப்பவருக்கு மூச்சதற்கு அப்படின்னு ரொம்ப அழகான வார்த்தை. இப்பேற்பட்ட ஒரு அன்பே ஒரு காவி போர்வைக்குள்ள வந்து உட்கார்ந்துன்னு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கு, அன்பே அருளே அப்படின்னு பரணிதரன் சொல்றாரு. அதை போல அன்பும் அருளும் இப்படி காவி போர்வையில வந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கு, நம்ம கை கேட்டுறாப்புல. அப்பேற்பட்ட இந்த ஈஸ்வரனை போய் ஒரு நமஸ்காரம் பண்ணி தரிசனம் பண்ணி பார்க்காதவனுக்கு எதுக்கு உசிறு இருக்கணும், மூச்சு எதற்கு, அவன் இருந்து வேஸ்ட். அப்பர் சுவாமி சொல்றாரு, குனித்த புறமும் கொவ்வை செவ்வாயில் குமின் செருப்பும் பனித்த சடையும் பவழம்போர் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித்த பிறவையும் வேண்டுவதே மாநிலத்தே அப்படின்னு. இப்ப ஏற்பட்ட அந்த ஈஸ்வர ஸ்வரூபத்தை தரிசனம் கிடைக்குன்னா இதுக்காவனும் மனுஷ ஜென்மா வேணும் அப்படிங்கிறார். இன்னொன்னுல சொல்ற, பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே அப்படிங்கிற, உன்னை பத்தி பேசலைன்னா இன்னைக்கு நான் பிறந்த நாள்ல இறந்த நாள் அப்படிங்கிறார். அதை போலதான் இங்கே இந்த கவிஞர் எழில்மணி சொல்ற, அவரை பணியாமல் இருப்பவருக்கு மூச்சு எதற்கு அப்படிங்கிற இந்த வரிய பாடின்னு இருக்கார் சீர்காழி கோவிந்தராஜன். அதுல உருக வைக்கும் நெஞ்சை அன்பு பார்வை, நம்மை ஒளிர வைக்கும் செம்மை காவி போர்வை, பெருக வைக்கும் கண்ணீர் அப்படிங்கிற வார்த்தை வரத்தே என்ன ஆச்சுன்னா, தடார்னு அந்த உள்ளூர் கதவு திறந்தது. கதவு திறந்தா எல்லாரும் இவர் உருகி பாடின்னு இருக்காரு இல்லையா, எல்லாரும் முதல்ல ஒரு தினம் கதவு திறக்கிறதே பெரியவாளாக்குன்னு இவ எல்லாம் அலர்ட்டா ரெடியானா. ஆனா பெரியவா வரல, வேற யாரோ கைங்கரியம் பண்றவர் இருந்தார். இப்பவும் ஏதானும் கைங்கரியம் பண்றவர் தான் வரவாளாக்குன்னு இவ பேசாத அசால்ட்டா இருந்தா பெரியவா வந்து இத்தாப்பல் நிக்கிறா. இப்படி பெரியவாளையும் பார்த்தோன்னே சீர்காழி கோவிந்தராஜன் மேற்கொண்டு பாட முடியல, அப்படியே தொண்டையை அடைக்கிறது. பெருக வைக்கும் கண்ணீர் பெருக வைக்கும் கண்ணீர் பெருக வைக்கும் கண்ணீர் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கார். அதுவும் பெரியவாளை நேர பார்த்துட்டார். இதை கேட்டு இந்த வாளுக்கெல்லாம் அந்த சன்னிவேசத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அப்படியே காலங்கார்த்தால அந்த காலை பொழுதுல அப்படி பிரம்மஸ்வரூபம் பிரேமஸ்வரூபமா எய்தாப்புல வந்து நிற்க, அதில் அப்படியே பக்தியினால காதலாகி கசிந்து கண்ணீர் மேல ஒருத்தர் பாடுறார் அப்படின்னா அந்த சூழ்நிலையில இருக்கிறவாளுக்கு கேட்கிறவாளுக்கெல்லாம் எப்படி இருக்கும், எல்லா ஜனங்களும் கதற ஆரம்பிச்சுட்டு அழ ஆரம்பிச்சுடுத்து. பாட்டிலேயே இப்படிதானே இருக்கு, பெருக வைக்கும் கண்ணீர்னு. அதில் பல பேர் அழறா எல்லாரும் பண்றா. சீர்காழி கொஞ்சம் மேற்கொண்டு பாட்டை பாட முடியல, அப்படியே தொண்டையை அடைக்கிறது, பெருக வைக்கும் கண்ணீர் பெருக வைக்கும் கண்ணீர்னு. அப்ப என்ன பண்ணா, பெரியவாளும் கண்ணை தொடச்சிக்கிறா. அப்படின்னா என்ன, அவருக்கும் கண்ணில் தண்ணி வருது. அப்படின்னா இதை எழுதின வார்த்தையை சொல்றதா இல்ல பாடினவரோட பக்தி பாகத்தை சொல்றதா என்ன சொல்றதுன்னு புரியல. கண்ணை தொடச்சுண்டர், கொணை தொடச்சுனே செய்கைனால மேல பாடு பாடுன்னு பெரியவா உத்தரவு பண்ணா. இவர் ஒரு வழியா தன்னோட உணர்ச்சி எல்லாம் கட்டுப்படுத்தினு சீர்காழி கோவிந்தராஜன் பெருக வைக்கும் கண்ணீர் பேச்சுதற்கு அவரை பணியாமல் இருப்பதற்கு மூச்சதற்கு அப்படின்லாம் பாட்டை ஒரு வழியா பாடி முதிச்சர். அந்த இசைத்தட்டில் மீதி இன்னும் 2 பாட்டு இருக்கு, அதெல்லாமும் பாடினர் ஒரு வழியா பாடி. அப்புறம் திருப்புகழும் இதெல்லாம் பாடி முடிச்சர். முடிக்கிறதுக்கு முன்னால பழம் புஷ்பம் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்கல, அதுல இந்த ரெக்கார்ட் எல்லாமும் வச்சு பெரியவாள்கிட்ட கொடுத்தா. பெரியவா அந்த ரெக்கார்டை பார்த்து கையால தடவி தடவி கொடுத்துட்டும் அனுகிரகம் பண்ணி இவாளுக்கெல்லாம் பிரசாதத்தை கொடுத்தா அனுச்சா. அன்னைக்கு சாயந்தரமே மயிலாப்பூர்ல கற்பகாம்பாள் கோவில்ல கபாலீஸ்வரர் கோவில்ல இது இசைத்தட்டு வெளியிடுறது. சாயந்தரம் ஃபார்மலா கோவில்ல வெளியில எடுப்பாரா. காலங்கார்த்தாலே இந்த பாட்டுடைய தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டுக்கு நாயகன் யாரோ அவர் கையாலே இதை அங்கீகரிச்சு அவரே இதை கேட்டு செவிமடுத்து அனுகிரகம் பண்ணி கொடுத்ததுதான் இந்த ரெக்கார்டு. ரொம்ப அற்புதமான பாடல். முடிஞ்சது, வழியில வந்துட்டா. வழியில வந்தா அதுல இந்த எழில்மணிக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர், அவளுக்கு மடத்தோட அதிகமா சம்பந்தம் இருந்ததுனால தெரிஞ்ச ஒரு வித்வான், அவரோட பேசியிருந்தார். அவரும் பாட்டெல்லாம் பிரமாதமா இருக்கு, எல்லாம் அவரும் பார்த்துன்னு எல்லாம் சொன்னார். அப்படிங்கிறது எழில்மணிக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, அவரை பார்த்தா பெருக வைக்கும் கண்ணீர் அப்படின்னு சொல்றோம். நம்ம பக்தாளுக்கெல்லாம் வேணா அவரை ஈஸ்வரனை பகவானை பார்த்தா கண்ணால தண்ணி வரலாம் பெருகலாம். ஆனா இந்த பாட்டை கேட்கிட்டு பெரியவாளே கண்ணை தொடச்சுட்டாலே பெரியவாளுக்கும் கண்ணில் தண்ணி வந்தது, எதனால வந்தது அப்படின்னு ஒரு சந்தேகம். அதனால இந்த வித்வான்ட்டு எழில்மணி கேட்டார், மாமா நம்மெல்லாம் சாதாரண மனுஷா, நமக்கெல்லாம் உணர்ச்சிகள் இருக்கு, ராகத்வேஷம் இருக்கு, அதனால நமக்கு கண்ணால அழறோம் தண்ணி வருது சிரிக்கிறோம், இதெல்லாம் பரவாயில்ல. ஆனா பெரியவா திரிகால ஞானி பட்ட கெட்ட,
அப்பேற்பட்ட பெரியவாளும் இந்த பாட்டை கேட்டுட்டு கண்ணால தண்ணி விட்டான்னா பெரியவாளுக்கும் உணர்ச்சி இருக்கா, உணர்ச்சி வசப்படுறாளா, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கிளாரிஃபிகேஷன் கேட்டார். அதுக்கு அந்த வித்வான் சொன்னார், அதுல ஒன்றும் தப்பு இல்லையே, பெரியவாளுக்கும் கண்ணியில தண்ணி தான் வரும் அப்படின்னார். இவருக்கு கேட்டவருக்கு ஷாக்கா இருந்தது, என்ன இவரும் சரிங்கிறாரே அப்படின்னு ஆமோதிக்கிறாரு. உடனே அந்த வித்வான் சொன்னார், நீ என்ன நினைச்சிருக்க, கலவையில் ஒரு நாள் பேரொளி பிறந்தது, காஞ்சியில் பெரியவராய் குருவென சிறந்தது அப்படின்னு நீ பாட்டு எழுதியிருக்க. இது நீ உன்னோட பாவம் பெரியவா மேல எழுதியிருக்கம் அப்படின்னு எழுதியிருக்க, பெரியவாளுக்காக பெரியவாளை பிரைஸ் பண்ணி இந்த பாட்டு எழுதியிருக்க. அதனால நமக்கு கண்ணால தண்ணி வந்தது. பெரியவாளு கேந்திரமா கண்ணீர் வந்தது. நீ அதுல சொல்லியிருக்கிற வார்த்தை என்னன்னு, கலவையில் ஒரு நாள் பேரொளி பிறந்தது, காஞ்சியில் பெரியவரா குருவனை சிறந்ததுன்னு சொல்லியிருக்க. பெரியவாளுக்கு கலவையினாலே தன்னோட குரு ஞாபகம் தான் வரும், குரு பரமகுரு ஞாபகம் தான் வரும். அதனால கலவையில் ஒரு நாள் பேரொளி பிறந்ததுன்னா அங்க ரெண்டு குரு, பெரியவாளோட குரு பரமகுரு ரெண்டு பேரோட சித்தியான ஸ்தலம் அதிஷ்டானம் அங்கதானே இருக்கு, அவளோட ஞாபகம் வந்திருக்கும். அதனால நீ இதுல சந்திரசேகர் சரஸ்வதி அப்படின்லாம் ஒன்னும் பெயரையே குறிப்பிடல, காஞ்சியில பெரியவரா சிறந்ததுன்னு சொல்லிக்க. அதனால காஞ்சி பெரியவர் அப்படின்னா அவருக்கு காஞ்சி பெரியவருக்கு காஞ்சி பெரியவர் அவரோட குரு பரமகுரு தானே, அவ கலவையில தானே அதிஷ்டானத்துல இருக்கா. அதனால அந்த குருவை நினைச்சுட்டு அவளுக்கு கண்ணால தண்ணி வந்திருக்கலாமே. அப்பேற்பட்ட அந்த குருநாதால நமஸ்காரம் பண்ணாதவளுக்கு பணியாதவளுக்கு மூச்சு எதிர்க்கு அப்படின்னு இது எல்லாம் அவருக்கும் அவளுக்கும் பொருந்தராப்புல தானே இருக்கு. அவ அந்த பாவத்துல எடுத்துன்னு அப்படி அவளுக்கு உருகி இருப்பா அப்படின்னு இது சொன்ன அந்த எழில்மணியால தாங்கவே முடியல, உணர்ச்சி பெருக்க. ஒரு கல்லுல ரெண்டு பழம் அப்படிங்கிறாப்புல நாம பெரியவா மேல ஒரு பாட்டு எழுதியிருக்கோம் அப்படின்னா அதுவே பெரியவா மேலுக்கும் பொருத்தமா இருக்கு, பெரியவாளோட குருநாதாளுக்கும் பொருத்தமா இருக்கு அப்படின்னா அதுக்கு யாரோ ஒருத்தர் அந்த சந்நிதியிலே வியாக்கியானம் பண்றாரே. இது மாதிரி ஆங்கிள் ஒருத்தருக்குமே தோணல, ஆனா இந்த வழியிலேருந்து இருந்த ஒரு வித்வானுக்கு இப்படி தோன்றது. அதை கேட்க முடியுமா, போய் அவரையே கேட்க முடியுமா பெரியவா வைக்கிறான்னா எப்படி சூக்ஷ்மமா அந்தர்யாமியா இருந்துன்னு ஒவ்வொரு தன்னோட அந்த அனுகிரகத்தை எப்படி எல்லாம் வெளிப்படுத்துறா அப்படின்னு தெரியும், யார் மூலியமாவே எப்படி எல்லாம் வெளிப்படுத்துறா அப்படின்னு தெரியுது. அதுல அந்த எழில்மணி ரொம்ப உருகினர், சீகாய்க்கு வந்துடுறதுன்னு அப்படி உருகினர். ஓ, இதுக்கு இப்படி வேற அர்த்தம் இருக்கு. அப்படி ஒரு அபூர்வமான பாட்டு தான் அந்த கலவையில் ஒரு நாள் பேரொளி பிறந்து காஞ்சியில் பெரியவராய் குருவென சிறந்தது அப்படின்லாம் அது ஒரு அற்புதமான பாட்டு. அப்படி ஒரு இசைத்தட்டு தான் HMV நிறுவனத்தால வெளியிடப்பட்டது, இசை அஞ்சலியா பெரியவாளுக்காக. இப்படி பாட தெரிஞ்சவாளா இருக்கட்டும், இன்னும் எழுத தெரிஞ்சவாளா இருக்கட்டும், பேச தெரிஞ்சவாளா இருக்கட்டும், படிக்க தெரிஞ்சவாளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் தங்களோட கலையை அதுல பெரியவாளுக்கு சம்பந்தப்படுத்தி அதுல பெரியவா பாதத்துல அர்ப்பணம் பண்ணிட்டா என்னமோ நம்மளோட ஜென்மா சபலம் ஆயிடுத்து, கிருதார்த்தம் ஆயிடுத்து, கிருதகிருத்தியர்களா ஆயிட்டோம் அப்படின்னு ஒரு நமக்கு தெளிவு ஏற்படுறது, திருப்தி ஏற்படுறது. அப்படின்னா அது பரபிரம்மமா இருக்கிறதுனால்தான். எந்த வாக்கா இருந்தா என்ன, சொல்லா இருந்தா என்ன, எந்த செய்கையா இருந்தா என்ன, எத் எத் கர்ம கரோமி தத்ததைகளும் சம்போ தவாராதனம் அப்படின்னு பகவத்பாதாள் சொல்ற. நமக்கு காயத்தினாலேயோ மனசினாலேயோ இந்திரியங்கள்னாலேயோ எதுவா இருக்கட்டும், எந்த ஒரு கர்மாவா இருந்தாலும் அதனால பண்றது அத்தனையும் நாராயணாயேது சமர்ப்பயாமி அப்படின்னு அந்த நாராயணனோட பகவானோட திருவரியில கொண்டு சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னா நாம மனசால நினைச்சதோ வாயால பேசினதோ செஞ்ச காரியமோ எல்லாம் சபலமாயிடுது அப்படிங்கிற. அதை போலதான் இந்த கவிஞர்களுக்கும் இந்த பாடகருக்கும் வா பண்ணினது பெரியவாள்கிட்ட அர்ப்பணம் பண்ணோன்னா அவளுக்கு மனசு அவ்வளவு பூர்ணமா திருப்தி அடைஞ்சது, சந்தோஷம் அடைஞ்சது. இப்படி பல பேருக்கு பல அனுபவங்கள். அதை தொடர்ந்து பார்க்க போறோம்.